டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் வந்து அடர்ந்த காடுகளில் பாறைகளின் இடுக்குகளில் வளரக்கூடிய அப்போசைனேசி குடும்பத்தை சார்ந்த பியூசரேசியா அம்பலேட்டா அப்படின்ற ஒரு தாவரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, ஸ்ரீலங்கா, நேபாளில் வந்து வளரக்கூடியது. இதை வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கல்முலையான், எழுமான், சிறுங்கல்லி அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ இதனோட பூ வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ வந்து அதுவும் இல்லாமல் இது ஒரு பர்பிள் கலரில் இருக்கும். அதே அழுகிய மீனின் வந்து மனம் அடிக்கும். ஸோ அதாவது வந்து ஒரு வெறுக்கத்தக்க மனத்தை தான் வந்து வரும். இந்த ஸ்டெம்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, ஆங்கிள் ஸ்டெம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டெம்ஸை வந்து பார்த்திங்கன்னா அதோட உள்பகுதி கத்தாழ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதை வந்து பல மருத்துவ குணங்கள் இருக்கிறதா வந்து கண்டறியப்பட்டிருக்கிறாங்க. ஸோ சித்தர்கள் காலம் முதற்கொண்டே இதை வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தவும், ஸோ வந்து பசியை தூண்டவும், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அல்சரை வந்து குணப்படுத்தவும், கிராக்கடி ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாத வெடிப்பு வந்து குணப்படுத்தவும் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதோட இதை நவீன ஆராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்டீராய்டல் கிளைகோசைட்ஸ், அதாவது வந்து ஆன்டி டயபெட்டிக், அதாவது வந்து சர்க்கரை வியாதியை குணப்படுத்தக்கூடிய வந்து பார்த்தோன்னா வந்து இந்த ஸ்டீராய்டல் கிளைகோசைட்ஸ் வந்து இருக்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா வந்து காலங்காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா இதை சித்தர்கள் காலம் முதற்கொண்டே இது வந்து ஒரு அரிய வகை மருத்துவ தாவரமாகவே பார்க்கப்படுது. ஸோ இந்த தாவரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாவரத்தோட அந்த ஸ்டெம் பகுதியை வந்து பார்த்திங்கன்னா வந்து சோப்புக்கு மாற்றாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது வந்து சோப்பு இல்லாத காலத்தில் முதற்கொண்டு இந்த தாவரத்தோட அந்த மேல் தோல்லாம் சீவிட்டு சோப்பாக வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ வந்து அதாவது வந்து ஒரு அடர்ந்த காடுகளில் வளரக்கூடிய இந்த மருத்துவ தாவரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்